எந்த நம்பிக்கையில முதல்வர் சொல்றார் மேற்கு மண்டலத்திலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி தொடங்கும் அப்படின்னு? நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் அந்த கணக்கின் அடிப்படையில சொல்றாரா? எப்படி பார்த்தாலும் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது அதிமுக கோட்டையாக தான் இருந்து வருகிறது. இன்றைக்கும் அதிமுக கோட்டை தான். மோரோவர் பாஜக கூட்டணி வந்த பிறகு அந்த தமிழ்நாட்டு முழுக்க வேற இருக்கலாம். ஆனால் மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம். ஸோ அங்கே ஆக்சுவலாக களம் எப்படி இருக்குன்னா அதிமுக பாஜக கூட்டணி வெர்சஸ் திமுக. இன்ஃபேக்ட் திமுக கூட்டணி கூட கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். திமுக கூட்டணி கட்சிகள் குறிப்பாக திருப்பூரில் நிறைய இடதுசாரிகள் போட்டியிடுற தொகுதிகளாகட்டும், ஓமலூரில் மோகன் குமாரமங்கலம் மட்டும் தான் தெரியுறார். மற்றபடி அந்த சில காங்கிரஸ் தொகுதி எல்லாரும், உடுமலைப்பேட்டை கூட காங்கிரஸ் தொகுதிலாம், அங்கெல்லாம் கூட கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய பலவீன வலு குறைந்து இருக்கிறது. பல்லடம் கூட மதிமுகவோட தொகுதி தான். அங்கே திமுக தான் இருக்கிறது. ஸோ அங்கே வெர்சஸ் அதிமுக அண்ட் பாஜக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற மாதிரி இருக்கு. குறிப்பாக திமுக போது அது செந்தில் பாலாஜி தலைமையிலான திமுக அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ அவர் தான் அதுக்கு பொறுப்புன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அப்படியே நிறைய பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் தான் அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கா திமுகக்குள்ள? இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா அவர் முன்னிலைப்படுத்துகிறதா. ஏன்னா செந்தில் பாலாஜி மிகப்பெரிய பொறுப்பு. அவர் அமைச்சராக வேற இல்ல. ஸோ அதனால அவர் அமைச்சர் பதவியில என்னன்னா அப்போ வேலுமணி அதிமுகன்னு சொல்லிக்கலாமாங்கிறதுக்காக கிளாரிபிகேஷனுக்காக கேட்டுக்கிறேன். இல்ல, அது வேலுமணி தலைமையில் சொன்னா கூட அது அதோட இது ஃபுல்லா கூட புரிஞ்சிரும். அது இது ரொம்ப குறிப்பா செந்தில் பாலாஜிக்கு ஒரு வைக்கப்பட்ட ஒரு ஆசிட் டெஸ்டா தான் பாக்குறேன். ஏன்னா அவருக்கும் தனிப்பட்ட வழக்குகள்ல இருந்து வெளியே வரணும்னா அவர் தன்னுடைய அரசியல் இதை நிரூபிக்கணும். அதனால அவருக்கும் இந்த பிரஷர் இருக்குது, கட்சிக்கு பெரிய பிரஷர் இருக்குது. குறிப்பாக கோவை மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நான் மேற்கு மண்டலத்திலிருந்து கோவை மண்டலம் தனித்து பார்க்குறேன். கோவை மண்டலம் 10 தொகுதியில், அந்த 10 தொகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோல்வி தான் திமுகவுக்கு. ஒரு 25 ஆண்டுகளாக ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டே இருக்கு. அவங்களால பெரிய அளவு வெற்றி பெற முடியல. இதுவரை ஒரு எதிர் அலைகள்லாம் இருக்கிறதெல்லாம் தாண்டி கூட்டணி பலம்லாம் சொன்னா கூட இந்த திரும்ப இந்த 10 தொகுதிகளை குறிவைத்து எத்தனை தொகுதி எடுப்பாங்கலாம் பெரிய சிக்கலான. ஸோ எப்படி பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்புகளாம் பார்க்கவே முடியல இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஃபேக்ட் அடிப்படையிலேயே பேசுவோமே. சட்டமன்ற தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கணிசமான தொகுதிகளை மேற்கு மண்டலத்தில் பெற்றிருக்கு. நான் 22 நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அங்கே அதிமுகவுக்கு பின்னடைவு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு பின்னடைவு. அப்படி பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் குறைந்ததன் அடிப்படையில் முதல்வர் இந்த நம்பிக்கையோட சொல்றாரோ? இல்லை, 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று அது நாடாளுமன்றத்தில் அது இருந்தாலும் நம்ம அதை கவுண்ட் பண்ணணும். அதாவது நாடாளுமன்றத்தில் ஸ்பிட் பண்ணி தானே பார்க்குறோம். அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் தொகுதிகளை நம்ம நாடாளுமன்றத்திற்கு முன்பு நகர்ப்புற உள்ளாட்சியிலிருந்தே நம்ம அது ஒரு இன்னைக்கு கூட்டணிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டருங்க. அங்கே ப்ளஸ் ஃபேக்டர் ஆக்சுவலாக அதிமுகவுக்கு பாஜக கூட்டணிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த விஷயங்களால களத்தில் ஒரு கணக்குகள் மாறி இருக்கு. ரெண்டாவது அவர் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கிற ஏரியாங்கிறது அதான் மேட்டுப்பாளையத்துல ஆரம்பிச்சு அப்படியே மேற்கு மண்டலம் ஃபுல்லாவே அதிமுகவும் ரொம்ப கான்ஃபிடன்ட். எடப்பாடி தலைமையிலான அதிமுக அப்படிங்கும்போது ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க. சோ அது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர் கொடுத்து அந்த கூட்டணியிலையும் திரு ராம்கி இன்னொரு கேள்வி, அதை நீங்க சேர்த்து சொல்லுங்க. அதிமுக வாக்குகள் பாஜகவுக்கு போனதாக தானே பேசப்பட்டது. ஆமா, பாஜக நகர்ப்புற உள்ளாட்சியில பெற்ற வாக்குகளோ, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளோ, கோவை நீலகிரியிலாம் 2ஆம் இடம், மற்ற 5 தொகுதிகளில் தான் அவங்க 3ஆம் இடத்துல போறாங்க. அப்ப இந்த தொகுதிகளில் பாஜக இவ்வளவு கணிசமான வாக்குகளை பெற்றிருப்பதற்கு காரணம் அதெல்லாம் அதிமுக வாக்குகள் சொல்லப்படும். இப்ப இந்த அரித்மெட்டிக் அப்படியே ஒர்க் அவுட் ஆயிருமா? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வச்சுக்கிறதுனால அதிமுக கிட்ட இருந்து பாஜகவுக்கு போன வாக்குகள் அப்படியே மீண்டும் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? மீண்டும் வரணும். ஏன்னா நீங்க கோவை தொகுதி மட்டும் எடுத்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைங்கிற ஒரு ஸ்டார் கேண்டிடேட் நிக்கிறார். அவர் பெற்ற வாக்குகள் 44,000. அவர் எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் 22,000, கிட்டத்தட்ட பாதி வாக்குகள் தான் அவர் பெற்றார். ஆனா இதற்கு அண்ணாமலை போட்ட எஃபோர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது அளப்பரியது, பெரிய விஷயம். அந்த இடத்துல மட்டும் பாஜக கட்சியை வளர்த்தார். 32%, 33%. அண்ணாமலை அது மத்த எந்த பாஜகவோட எந்த தொகுதியிலும் கிடைக்காத விஷயங்கள் அந்த அளவு உழைப்பு இருந்தது. 3 முறை மோடி அவர்கள் வந்தார். இதை வச்சே கேட்கிறேன். இப்ப கணபதி ராஜ்குமார் 42%, சிங்கை ராமச்சந்திரம் 17% அதிமுக, அண்ணாமலை 33%. எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா 44,000 சொச்சம் வரும் அண்ணாமலைக்கு. சரி, நம்ம இது சதவீதமா சொன்னா புரியும்ல. ரெண்டையும் கூட்டினா 50 வருது. அதிமுகவும் பாஜகவும் கூட்டினா 50 வருது. திமுகவுக்கு 42 இருக்குல்ல. இந்த 50 அப்படியே இந்த முறையும் 50 அப்படியே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா குறைந்தபட்சம் 46% கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஓட் டிரான்ஸ்பர் ரொம்ப சிறப்பாக டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனை இருக்கு. இந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்குமே பாஜக அதிமுக கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கிறது. இதுல கூடுதலாக ஒரு பாமகன்னு ஒரு கட்சி உள்ள ஜாயின் பண்ணும்போது இன்னும் வலு பெறும். அது
அந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இடதுசாரிகள் பாமகனா ஒருங்கிணைந்த பாமக அப்படிதானே? இல்ல பாமக ஒருவேளை பிளவுபட்டால் ஆக்சுவலா இது கூட இப்ப திமுக நம்பிக்கையோட சொல்றது காரணம் இப்படி கூட இருக்கலாம். ஒருவேளை பாமக பிளவுபட்டு சீனியர் ராமதாஸ் தலைமையில வந்து திமுக பக்கம் சேர்ந்தால் அது வந்து பெரிய மேற்கு மண்டலத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையில் கூட சொல்லலாம். பட் நான் அப்படி இரண்டாக பிரிந்தால் கூட வச்சுக்கிட்டா கூட அன்புமணி ராமதாஸோடைய பாமக மட்டும் வந்தா கூட அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு தீவிரமான ஒரு திமுக எதிர்ப்பு பாஜக ஆதரவு எடுக்கிறார். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு வந்து சீனியர் ராமதாஸ் இல்ல. சோ அவர் திமுகவுக்கு ஆதரவான நிலைக்கு வரணும். சோ அதனால அதை வந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. சோ இந்த அளவுல அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான ஒரு பார்ட்டி இங்க வந்து ஜாயின் பண்ணும் போதே கூடுதல் பலம் வரும். குறிப்பா சேலம் மேட்டூர் பகுதிகளில் மிகப்பெரிய இருக்கும். சோ எண்ணிக்கை அடிப்படையில் இந்த பர்செப்ஷன் அடிப்படையில் பார்த்தா எடப்பாடி அவர்கள் சொல்றது உண்மைதான். அதிமுகவுக்கு ஒரு பெரிய கோட்டை தான் இருக்குது. பட் இன்னும் உள்ள இன்டெப்தா அரவக்குறிச்சி போன்ற தொகுதிகளில் அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் ஓட்டு வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒருவேளை அரவக்குறிச்சியில் போய் அதிமுக களம் கண்டால் அவங்களுக்கு பெரிய பேக் ஃபயரா இருக்கும். ஸோ அதுக்கு பதில் அரவக்குறிச்சியில் சென்ற முறை அண்ணாமலை போட்டிட்டார். அது போல பாஜகவே யாராவது போட்டிட்டால் கூட அவங்களுக்கு வெற்றி பெறுவது சிரமம் தான். இருந்தாலும் அதிமுகவோட அந்த கணக்கில் ஒன்று தப்பிச்சு கொள்ளும் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க வந்து ஃபேக்டர் வேற, சிறுபான்மை வாக்குகள் இருக்கு, பட்டியல் சமூக வாக்குகள் இருக்கு, இதர சமூகத்து வாக்குகளும் இருக்கு. இதுவும் யாருக்கு மொத்தமா போக போகுதுங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கொங்கு மண்டலத்துல ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சியில் அவரோடு இருக்கக்கூடிய திரு வேலுமணி, திரு தங்கமணி போன்றவர்கள்லாம் நெருக்கமா இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சிங்கிற அந்த அடையாளம் இருக்குல்ல, அது அதிமுகவுக்கு பலமா பலவீனமா? இல்ல அது பலம் இருக்கிறது. அதிமுக வந்து இதெல்லாம் கடந்து இருக்கிறதா சொல்றாங்க. பட் நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சின்னதாராபுரம் போன்ற இடங்களில் சிறுபான்மை அதிகமாக இருக்கும்போது அவங்களுடைய 80% சிறுபான்மையினர் அப்படியே திமுக தான் வருவாங்க. ஆனா நீங்க சொல்ற தனி தொகுதிகள் ஒரு 4 தொகுதிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மண்டலத்திலேயே. அது பெரும்பாலும் அருந்ததியர்கள் வலுவாக இருக்கிற இடம். ஸோ அவங்க ஓட்டு வந்து ரெண்டு தரப்புக்கும் எந்த தரப்பு போகும் நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. ஸோ எதிர்ப்பு அலையில் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை வரும்போது அது வந்து அதிமுக போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை ஒரு கணிக்க முடியாத சூழல் இருக்குது. பட் சிறுபான்மையினர் தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் கோவையில் சில பகுதிகள், இந்த அரவக்குறிச்சி போன்ற பகுதிகளில் அது டோட்டலா திமுக ஆதரவா இருக்கும். அப்படி ஆதரவா இருந்தாலும் கூட அவரால் ஒரு வெற்றி பெறக்கூடிய இடத்துல திமுக ரொம்ப சுருக்கமா நான் திரு ரவீந்திரன் போகணும். திரு ஸ்டாலினுக்கு திமுக வலுவா இருக்குங்கிற இந்த கால்குலேஷன் எல்லாம் கடந்து விஜய் ஃபேக்டர்னால வாக்குகள் பிரியும், அதனால அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் குறையுங்கிற ஏதாவது ஒரு கால்குலேஷனும் இதுல இருக்கு. நிச்சயமா இருந்திருக்கும். அது இருந்திருக்கும். குறிப்பா விஜயோடைய தாக்கம் வந்து கோவை போன்ற நகர பகுதிகளில் கண்டிப்பா இருக்கும். சேலம், கோவை போன்ற பகுதிகளில் இருக்கும். கூடவே இன்னும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் இருக்கு. அன்பால் சேர்ந்த கூட்டம் வர, அண்ணாமலைக்குன்னு ஒரு அன்பான ஒரு கூட்டம் வர போகிறது, அவர் தனிக்கட்சி ஆரம்பிக்க கூடும் அப்படின்லாம் சில செய்திகள் வருது. சோ அதெல்லாம் வந்து அது நிச்சயமாக அண்ணாமலை வந்து ஒரு தனிக்கட்சி கண்டால் அது பாஜக அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய செட்பேக்கா இருக்கும். சோ அந்த விஷயங்கள்லாம் கூட, ஆனா இது அடுத்த கூட்டணியில் நடக்கிற விஷயங்கள். இதனால வந்து திமுக பலம் பெறும் அப்படின்னு நான் என்னால வந்து உறுதியா சொல்ல முடியாத நிலைமை தான். அந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக பலவீனமாகத்தான் இருக்கிறது. ஓகே.